எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு புதுசா. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவம் பெங்களூர் ஏர்போர்ட்டில் நடந்திருக்கு. கொரியன் டூரிஸ்ட்டுக்கு இது நடந்திருக்கு. அவங்க பேர் கிம் சங் அப்படின்னு சொல்லி அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க அவங்க ஐடென்டிட்டியை. என்ன இருக்குன்னா, ஏர்போர்ட் ஸ்டாஃப் அவங்கள அந்த வாஷ்ரூமுக்கு ஏர்போர்ட் வாஷ்ரூமுக்கு கூட்டி போய் இன்அப்ராப்ரியேட் திங்ஸ் அவங்களுக்கு பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த கொரியன் உமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டூரிஸ்ட்டு அவங்க செக்ஷுவலாக அசால்ட் பண்ணப்பட்டிருக்கேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிரவுண்ட் ஸ்டாஃபர் அங்கே இருக்கிறவங்களே பெங்களூர் கெம்பே கவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அங்கே இந்த டெரிஃபிக் இன்சிடெண்ட் நடந்திருக்கு. ஒரு என்டிடிவிக்கு அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அக்யூஸ்டு பேர் என்னென்னா, அந்த வேலை பார்க்குற ஸ்டாஃபர் பேர் முகமது அஃபான் அப்படின்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அவங்க லாட்ஜ் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட்டு. அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. முகமது அஃபான் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்கன்னா, நான் எல்லா இமிக்ரேஷன் செக்கெல்லாம் முடிச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் அவர் அப்ரோச் பண்ணார். நான் ஆக்சுவலி கொரியன் கொரியா ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்காக டெர்மினல் அந்த இதுக்கு போயிட்டுருந்தேன், ப்ரொசீட் பண்ணிகிட்ருந்தேன். அப்போ அந்த லக்கேஜ் அந்த இருக்கிற இதில் பீப் சவுண்டு வந்துச்சு. அதனால் நீங்கள் வாங்க, ஓரமாக வாங்க, பர்சனல் செக் பண்ணும் அப்படின்னு சொன்னாருன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களும் அதை நம்பி சீரியஸ் இஷ்யூன்னு நினச்சி நம்பி அவங்க அந்த ஆள் சொன்னதை நம்பி போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த அப்ரோச் பண்ண விதம், எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே ப்ரொஃபஷ்னலாகவும் வெரி சீரியஸாகவும் இருந்தது அப்படின்னு அவங்க அந்த கொரியன் லேடி சொல்லியிருக்காங்க. அதனால் நான் அவரை நம்பினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேல் என்ன பண்ணியிருக்கான்னா, பாடி செக் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். அவங்க ஒரு மாதிரி இன்அப்ராப்ரியேட்டாக அவங்க ஸ்க்வீஸ் பண்ணியிருக்கான் பாடியை அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. அலிகேஷன் வச்சுருக்காங்க. மென்ஸ் வாஷ்ரூம் போகிற வரைக்குமே அந்த ஆள் இவங்கள கான்வர்சேஷன் அந்த ப்ரோட்டோக்கால் அந்த இதை பற்றிலாம் பேசி எங்கேஜ்டாகவே வச்சுருந்துருக்கான். அது அவங்களுக்கு ரொம்ப நார்மலாக இருந்திருக்கு. இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த ஆள் என்ன சொல்லியிருக்கான்னா, கடைசியில் அவங்கள ஒரு ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் தான் இவங்க ரீகால் பண்ணி பார்த்துருக்காங்க. இன்ஃபார்மலாக ஹக் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய ஏதோ ஒன்று ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஏதோ ராங்காக இருக்குது அப்படின்னு. இம்மீடியட்டாக நான் எப்படியாவது அவங்ககிட்ட தப்பிக்கணும்னு தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்ககிட்ட சேஃபாக நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய இன்டென்ஷனாக இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அவங்க. எப்படியோ அவங்களுக்கு இது ரொம்ப ஆல்ரெடி போர்டிங் டைம் அந்த கொரியன் ஃப்ளைட் ஏறுறதுக்கு அப்படிங்கிறனால அவங்க சிங்கப்பூர் ஏர்லைன் ஸ்டாஃபுக்கிட்ட இதை பற்றி பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பர்சனல் செக் அப்படிங்கிறது நார்மல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏர்லைன் ஸ்டாஃப் கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணப்பட்ட உடனேயே ஏர்போர்ட் செக்யூரிட்டி பர்சனல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இமீடியட்டாக அதை கஸ்டடி இதில் பண்ணி போலீஸுக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. போலீஸ் அங்கே இருக்கிறவங்க என்ன பார்த்துருக்காங்கன்னா, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துருக்காங்க ஏர்போர்ட்டில். அங்கே அந்த அஃபனோட அந்த தரங்கட்ட செயல் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய டூரிஸ்ட்டோட கம்ப்ளைண்ட்டை எடுத்து கேஸையும் ஃபைல் பண்ணி அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டூரிஸ்ட் வர்றது இந்த ஃபஸ்ட் டைம் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டாஃபர் அந்த ஏர்லைன் டேகு அந்த இதெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் வேறு யாரோ அத்தாரிட்டிஸ் கூடலாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இமிக்ரேஷன் செக்கெல்லாம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க இது ஸ்கேமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருக்காங்க. முகமது அஃபான் அப்படிங்கிற ஆள் எதுக்காக ஒர்க் பண்ணியிருக்குன்னா, ஏர் இண்டியா சைட்ஸில் இந்த கிரவுண்ட் அண்ட் கார்கோ சர்வீஸ் அட் ஏர்போர்ட்ஸ் அந்த இதில் இருந்திருக்காரு. இன்சிடெண்ட்டை பற்றி சொல்லும்போது அந்த டூரிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மன்னிக்க முடியாதது இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பேர்டனபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாக் பண்ணிட்டோம் அஃபானை. ஒரு இன்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படியும் நாங்கள் சேஃப்கார்டு எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, சேஃப்கார்ட் பண்ணுறது, ப்ரிவெண்ட் இந்த மாதிரி வராமல் இருக்க ரிக்கர் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் சொல்லியிருக்காங்க.
இப்போ தான் ரீசெண்டாக கேரளாவில் வந்து அந்த முஸ்தஃபா அப்படிங்கிற அந்த லேடி வந்து இன்னொருத்தர் மேலே வந்து ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சு அவர் வந்து இறந்தே போயிட்டார். இப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு ஆம்பளை வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கான். பட் இதை சொன்னாலும் வந்து அந்த மாதிரி நம்ப முடியாத அளவுக்கு வந்து அந்த மாதிரி வந்து அந்த லேடி பண்ண காரியம் வந்து இங்கே தாக்கத்தை கூட ஏற்படுத்தலாம். அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து இமீடியட்டாக வந்து ஆக்ஷன் எடுக்கணும். இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு பயம் இருந்தால் தான் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த இதுக்குள்ளெல்லாம் வந்து போகமாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.